டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஸ்கோரிங் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் அப்டின்ற மாரி, நான் வந்து என்ன பண்ணணும்? நான் பாஸ் ஆயிடுவேன். நான் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 1 இல்ல பேப்பர் 2 நான் கிளியர் பண்ணிடுவேன். நான் ஃபர்தரா நான் என்ன பண்ணணும்? அப்டின்ற மாரி வந்து ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது அப்டின்னா, இதுல எஸ்பெஷலி டெட் பேப்பர் 1 நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு கன்ஃபார்மா இந்த டெட் எக்ஸாம்ல எனக்கு வந்து 85 மார்க் வந்து 90 மார்க் வருது. ஆல்மோஸ்ட் வந்து டிஆர்பில கீ குடுக்க போறதுலயும் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். நோ இஷ்யூஸ். நான் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரம் இத வந்து பாருங்க. இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் கண்டிப்பா. இது வந்து டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸாம செகண்டரி கிரேட் டீச்சர்ன்னு சொல்றாங்க. எஸ்ஜிடி. இது ஆல்ரெடி நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணவங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப புதுசா பாஸ் பண்ணவங்களும் இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்களோட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, 2026ல வரப்போற டெட் எக்ஸாம்ல, அந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம், அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். எவ்வளோ மார்க் எடுத்தா வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்தரா இந்த எக்ஸாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, இன்னிலிருந்து நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சொன்னேன் இல்லையா? இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி எக்ஸாம் இது யாருக்கான எக்ஸாம் அப்படின்னா, டெட் பேப்பர் 1 டிடிஎட் கோர்ஸ் முடிச்சு டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நம்ம டிஆர்பி போர்டுல. இது வந்து 1 to 5th டீச்சர் 1வதுல இருந்து 5வது வரைக்கும்குள்ள இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீச்சரா ஒர்க் பண்றதுக்கான எக்ஸாம். இதுல எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 100 மார்க்குக்கு மேல எடுக்கிற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் 150. ஓகேவா? 150 மார்க்குக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு 100 மார்க்காச்சும் ஸ்கோர் பண்ற மாரி தான் இருக்கும். அப்ப 150க்கு 100 மார்க்கா? டெட் எக்ஸாம்ல என்னது 82 மார்க் எடுக்கிறதே முடியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம். 100 மார்க் எடுக்கிறது இங்க கஷ்டமான விஷயம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நெறைய பேர் எடுத்து பாஸ் பண்ணி வேலைக்கே போயிருக்காங்க. நம்ம அகாடமிலயே படிச்சவங்களே கூட டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த நியமன தேர்வுலாம் எழுதி இப்ப வேலையில இருக்காங்க. அவங்களால முடியிற விஷயம் உங்களாலயும் முடியும். ஓகேவா? என்னன்னா அவங்க போட்ட எஃபோர்ட்ட நீங்க போடுறதுக்கு ரெடி அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு ஜாப் இருக்கு. ஒரு 100 மார்க் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் எடுக்கலாம். முடியாத விஷயத்துல உட்கார்ந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா முடியும். ஆனா நம்ப ட்ரை பண்ணா முடியும் அப்படின்னா, தாராளமா பண்ணலாம். எப்படிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக் 1 to 10th இதுக்கு சிலபஸ் இதுதான். 1வதுல இருந்து 10வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். இப்ப ஸ்டார்ட்டிங் இப்ப நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா, 1 to 5th ஓரங்கட்டி வைங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே 6 to 10th கவர் பண்றதுக்கு ஐடியா பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. 100 மார்க் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜஸ்ட் 20 மார்க் எடுக்கணும். அவ்வளோதான். தமிழ்ல உங்களால 20 மார்க் எடுக்க முடியாதா? இங்கிலீஷ்ல 20 மார்க்கு. சைக்காலஜி இதுல வந்து கிடையவே கிடையாது. தூக்கிட்டாங்க. ஓகேவா? நியமன தேர்வுல சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட்டே கிடையாது. ஜஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் தான். தமிழ்ல 20, இங்கிலீஷ்ல 20, மேத்ஸ்ல 20, சயின்ஸ்ல 20, சோசியல் சயின்ஸ்ல 20. ஜஸ்ட் 20 மார்க் நீங்க ஸ்கோர் பண்றீங்கன்னா, யூ ஆர் குவாலிஃபைட் கேண்டிடேட் அவ்வளவுதான். உங்க கேட்டகரியில வந்துருவீங்க. இன்னும் அடிஷனலா 2 மார்க் கூடுதலா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தேவையில்ல. 22 மார்க் உங்களால எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, 110 மார்க் எடுப்பீங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல 22 மார்க் நீங்க ஆவரேஜா எடுத்துட்டீங்கன்னா, நீங்க 110 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் விட்டு 110 மார்க் கட் ஆஃப்க்குள்ள டெஃபினட்டா நீங்க வந்துரலாம். இன்னும் நானு வந்து நல்ல ஒரு படிக்கிற ஒரு கேண்டிடேட்டு 22 மார்க்ல இருந்து நான் 25 மார்க்லாம் எடுக்கிற ஆளு அப்டின்னா, ஃபார் சப்ஜெக்ட் வந்து 25 மார்க் எடுக்கிற ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாபே. நான் தமிழ்ல 25, இங்கிலீஷ்ல 25 எடுக்க முடியும், மேத்ஸ்ல 25 எடுக்க முடியும், சயின்ஸ்ல 25, சோசியல் சயின்ஸ்ல 25 மார்க் என்னால எடுக்க முடியும் அப்படின்னு உங்களால முடியும்னா, நீங்க
125 மார்க் எடுப்பீங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாப். நீங்க எந்த ஊர்ல ஜாப் கேக்குறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கட் ஆஃப்ல இருக்க மாட்டீங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய ரேங்க் எங்க இருக்கும் அப்படின்னா 1 to 10க்குள்ள இருக்கும். ஒரு 125 மார்க்லாம் எடுக்கிறீங்கன்னா. சோ இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். ஒரு நியமன தேர்வு அப்படின்னா எவ்வளவு மார்க்கை நம்மளால ஸ்கோர் பண்ணா வேலை கிடைக்கும். இவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 22 மார்க் உங்களால எடுக்க முடியும். என்னால கன்ஃபார்மா ஒரு சப்ஜெக்ட்ல 22 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க 2026ல இந்த நியமன தேர்வுல ஒரு ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். இப்போ இந்த 22 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வந்த பிறகே படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா முடியாது. கண்டிப்பா 22 மார்க் எடுத்துடலாம். ஒரு சில சப்ஜெக்ட்ல எடுத்துடலாம். பட் எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுக்க முடியாது. எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமான சப்ஜெக்ட்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழ் நல்லா வரும், இங்கிலீஷ் நல்லா வராது அப்படின்னா தமிழை ஓரம் கட்டி வச்சுட்டு இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்னா மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் நானு, மேக்ஸ் எனக்கு நல்லா வரும், சோஷியலே வராது அப்படின்னா சோஷியல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எதுல நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். நான் 5 சப்ஜெக்ட்டுமே வீக் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளானை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? 5 சப்ஜெக்ட்டும் நான் வீக்கு, நான் வேலைக்கே போக முடியாதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்கன்றது தான் முக்கியம். படிக்கிறதுக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க. ஸோ அவங்களுடைய பொட்டன்ஷியல் ஒர்க்கு தான் இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க போதா இல்லையான்றது தெரிய போகுது. ஸோ அப்போ 2 பார்ட் 1 to 5th ஒன்று, 6 to 10th ஒன்று. ஸோ 1 to 5th கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் லேட்டரா பண்ணிக்கலாம். ஆனால் 6 to 10th வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணணும். அதை முடிச்சிட்ட பிறகு கூட நம்ம அங்கே போகலாம். இதுக்கு நம்மளால ஒரு சப்ஜெக்ட் 22 மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயத்தோட சேர்த்து ப்ராக்டிஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் இந்த எஸ்சிடி எக்ஸாம்ல ஒரே ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக். அது கூட அடிஷ்னலா இந்த டெட் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த 5 சப்ஜெக்டோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கேதர் பண்ண போறீங்க. அந்த கேதரிங்கை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க கரெக்டான ஒரு வே ஆஃப் மெத்தட்ல நீங்க வந்து படிக்கணும். டெஃபினட்டா நான் சொல்ற மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். நான் சொல்ற விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணுங்க, படிக்கிறதுக்கு இப்பயே உட்காருங்கன்னா இப்பயே உட்காரணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுங்கன்னா பண்ணணும். 6 to 10th வந்து இருக்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, இந்த லெசன்ஸ்லாம் மோஸ்ட்லி படிங்க அப்படின்னு சொல்றேன்னா படிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இல்லை நீங்க செல்ஃபா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம், நானே பண்றதே பண்ணுவேன் அப்படின்னா நீங்களாச்சும் வந்து ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனை கரெக்டான வே ஆஃப் ஆர்டர்ல கொண்டு போங்க. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு அடுத்தவங்க பேச்சு கேட்கறது, இல்லைன்னா நம்ம செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு கேட்கறது. இதுல எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம், வேக்கன்சி, காம்படிட்டர். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2000ல இருந்து 2500 ஒரு இந்த எக்ஸாம் கால்ஃபர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2000 வேக்கன்சில இருந்து 2500 வேக்கன்சிஸ் எடுப்பாங்க. காம்படிட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத போறவங்க ஒரு 30,000 இவ்வளவுதான் எழுதுவாங்களா அப்படின்னா இதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணல பிரைவேட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்கு காம்படிட்டர் அப்படின்னா ரொம்பவே கம்மி. அதுவும் இல்லாத இதுல நிறைய பேர் படிச்சவங்க இந்த எக்ஸாமை பத்தின நாலேஜே இல்லாம போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமே எனக்கு வேண்டாம்,
நான் டீச்சரே ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குவிட் பண்ணிட்டு போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நான் இந்த எக்ஸாம் நான் பிரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்க, இப்போ ரீசென்ட்டா பாஸ் பண்ண போறவங்கன்னு பார்த்தா கூட 30,000 தான் இருக்குமே. இல்லன்னா 35,000 அவ்வளோதான். இதுக்கு மேல போகாது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எழுத போறவங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000ல இருந்து 35,000 கேண்டிடேட் தான் எழுத போறாங்க. ஒரு 2,500 போஸ்டிங் வருது அப்படின்னா, ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்ல இருந்து 20 பேர் காம்படிட்டர் அவ்வளோதான். இவ்வளோதானா? அப்படின்னா உங்களுக்கு தாராளமா படிக்கலாமே அப்படின்னா படிங்க. இது உங்களுக்கான எக்ஸாமா தான் இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறது ஒரு கேட்டகரி. நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிக்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ நீங்க என்ன இதுல இருக்க போறீங்கன்னு பாருங்க. ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 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 போஸ்டிங்க்கு 15 பேருக்குள்ள நம்ம வந்து முட்டி மோதி வெளியில வர்றது ஈஸி. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதனா ஒரு சில எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுல போஸ்டிங் வந்து ஒரு ஒரு 5,000மோ இல்ல ஒரு 10,000மோ வைக்கிறாங்க அப்படின்னா, நெறைய நெறைய பேர் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் பண்ணி வெளியில வரணும். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஒரு எக்ஸாம் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு 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 ஏரியா. பிளஸ் வேக்கண்ட்டும் நல்ல ஒரு வேக்கண்ட்டும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஜாப் வந்து நீங்க வாங்கிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் தானே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான். நீங்க அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள இருந்து கூட நீங்க வந்து மூவ் பண்ணி அடுத்தடுத்து வந்து வெளியில கூட வரலாம். சப்போஸ் இந்த 1 to 5th போயிட்டு கூட நீங்க பிஜி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க ஒரு குவாலிஃபைடா இருக்கீங்கன்னா அது கூட நீங்க தாராளமா ஆகலாம். நிறைய ரிசர்வேஷன்லாம் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஜாப், ஒரு பெஸ்ட் ஒரு ஆஃபர்ல இருக்கிற ஒரு ஜாப். உங்களுக்கு என்ன மாதிரியான பிளானிங், ஸோ படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளானிங் வேணும், என்ன மாதிரியான ஐடியாஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கிளியரா உங்களுடைய கமெண்ட்டை கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நான் மூவ் பண்ணுறேன். என்ன சப்ஜெக்டில் வீக்கு, என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை நான் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் தேவைப்படுது. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த கிளாரிட்டி மோட்டிவேட்டில் நானும் உங்களை வந்து கொண்டு போக முடியும். ஸோ அது கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் கிளாரிட்டியாக நான் கொண்டு போகிறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஸோ எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. ஸோ டுடே ஐ வில் ஸ்டார்ட் எஸ்டிடி எக்ஸாம் அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ.